நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கலான்னு. நான் ஜென்ரலி இந்த மாதிரி புக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் இல்லைன்னா ஏபிசி, வெறும் அனிமல்ஸ், வெறும் ஃப்ரூட்ஸ், வெறும் வெஜிடபிள்ஸ் இருக்கிற புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட், ஏபிசி இந்த மாதிரி புக்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா எல்லா கேட்டகரி இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1-2 பிக்சர்ஸ் இருக்கும். அடுத்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பிக்சர்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கணும். பார்த்தா அது என்னங்கிறது குழந்தைக்கு டக்குன்னு தெரியணும். வரைஞ்சாப்லேயோ இன்னும் கார்ட்டூன் மாதிரி போட்டு குழந்தைக்கு அது என்னங்கிறது சரியாக புரிப்படாமல் இருக்கிற புக்ஸை நான் ஜென்ரலி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் ஈஸியஸ்ட் வே என்னென்னா, நீங்கள் குழந்தைக்கு பிக்சர் புக்ஸ் வீட்டில் பண்ணுறது. எப்படி ஈஸியாக பண்ணலாம்? உங்கள் வீட்டில் வர நியூஸ் பேப்பர், உங்கள் வீட்டில் வர மேகசீன்ஸ், நியூஸ் பேப்பர் கூட வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதிலலாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை கட் பண்ணி ஒட்டி நீங்கள் ஒரு பிக்சர் புக்கில் பண்ணிங்கன்னா அது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், இதில் எக்ஸசைஸ் இருக்குது, இது சாப்பிட்றாங்க, இவங்க பிளேனில் போயின்ட்டுருக்காங்க, இது பாருங்கள் சாப்பாடு இருக்குது. ஸோ எவ்வளோ கிண்ணங்கள் இருக்குது, சப்பாத்தி எங்கே இருக்குது, பூரி எங்கே இருக்குது, சாதம் எங்கே இருக்குது காமி, ஸ்விங்கில் விளையாடுறா, ஸ்விங் எங்கே இருக்கும், உனக்கு ஸ்விங் விளையாட பிடிக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மாதிரி பிக்சர் புக்ஸ் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். குழந்தைங்களோட நிறையாவே நம்ம அங்கே இதை வச்சு என்ஜாய் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கும் இதை பார்த்து பேச பிடிக்கிறது, நமக்கும் கேள்வி கேட்கறதுக்கு, பண்ணுறதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் நிறையா என்ஜாய் பண்ணுவீங்க அதை.